ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம இப்போ அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் 18, அதாவது குரூப் 2A மெயின்ஸ், அதை பற்றி நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அதை ஹேண்டில் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வறுமை மற்றும் வேலையின்மை, அதுக்கான ரீசன்ட் கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்திருப்பேன். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 கொஸ்டின் அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்தது அக்ரிகல்ச்சர்லேருந்து 1-2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ அடுத்தது எஜுகேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அலோகேஷன் எதுக்கு சார்னா எஜுகேஷனுக்கு தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேருந்து ரீசெண்டாக நிறைய ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ மொத்த கிளாஸ் ஒன்றும் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அப்போ வறுமையும் வேலையின்மையும் இது ரெண்டும் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ரெண்டும் ஒன்றா போகுது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம். அதில் இப்போ என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த கிளாஸில் பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் லேபர் மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் இதை பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். ஸோ அதில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, எப்படி கம்பேரிட்டிவ் அப்படின்லாம் பார்த்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒன்று போயிட்டே இருப்போம். சைல்டு லேபரு, ஹெல்த்து, உமனு, மார்ஜினலைஸ் சொசைட்டி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நமக்கு. சரிங்களா? ஸோ டேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எனக்கும் தெரியும். ஸோ கரெக்டாக படிங்க, வரிசையாக நம்மளுடைய கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஈஸியாக முடிச்சிடலாம். நிறைய ஃபேக்சுவல் எஸ்பெஷலி தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதில் படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக முடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பவர்ட்டி அப்படின்ற ஒரு கிளாஸ். ஸோ பவர்ட்டி வறுமை மற்றும் வேலையின்மை, அதுக்காக அரசு என்னெல்லாம், ஸோ ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் ஜென்ரலாக என்னென்னா இயர் பேஸ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் இயரில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன சார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்சம் திட்டம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வருஷம் தான் 1975 அப்படின்ற அந்த வருஷத்தை நீங்கள், ஸோ இது எல்லாமே நீங்கள் வருஷத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. ஸோ வேலைக்கு உணவு திட்டம், ஸோ ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977. ஸோ இது என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் உணவு, அதாவது அரிசி பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் காசாகவும் கொடுத்துருவாங்க. அப்போ 1977 அது ஸ்டார்ட் பண்ணாங்க. 78 என்ன சார் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது 1978. ஸோ ஒருங்கிணைத்த ஊரக வளர்ச்சி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்போ இதுலேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கிறது தான். இது எப்போ வந்துச்சு அப்படின்ற அந்த இயர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைசம், இப்போ ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குங்களா. ஸோ ஊரக இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்புகள் எப்படி சார் சுயமா அவங்களே வேலை செய்யணும், அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அது இதெல்லாம் 79 வந்த ஒரு திட்டம். சரிங்களா? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு ஸ்கீம் தான். இதையும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980 ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஸோ ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸையும் இயரை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இதில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது இயர்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1989 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஜி நரேகா 2006. இது இந்த திட்டத்தை கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டம் அதாவது எம்ஜி நரேகா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் நம்ம பார்ப்போம். அது சரிங்களா? மகாத்மா காந்தியுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்றது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றத சொல்லுவாங்க. அது எப்போ சார் அப்படின்னா 2006 அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா. சடக் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ரோடு. சரிங்களா? ரோடு போடுற ஒரு ஸ்கீம். சரிங்களா? 2010. சரிங்களா? பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 2010. அப்புறம் பாரத் நிர்மான் யோஜனா அப்படின்றது 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இப்போ என்ன பேரில் சார் இருக்குது இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னா பிரதான் மந்திரி
ஆவாஸ் யோஜனா அப்படின்ட்டு இருக்கு சரிங்களா. ஆவாஸ் யோஜனா அப்படின்ட்டு இந்த ஸ்கீம் பேரு மாறிடுச்சு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதுலயே வந்து ரெண்டு பக்கமா மாத்திட்டாங்க, ஒன்னு வந்து கிராமப்புறம், ஒன்று நகரப்புறம், உர்பன் ரூரல் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்கீமா இது இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் வெல்ஃபேர் போர்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங், அது கீழே வருது. ரூரலுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த ஸ்கீம் கீழே தான், அவங்க கீழே தான், அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இது வருது. ஸோ அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. 2022க்குள்ள எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவோம்னாங்க, 25க்குள்ள அப்படின்னாங்க. வருஷங்கள் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்கீம்லாம் ஒன்றும் இருக்கு. நிறைய பேர் கோடி கணக்கான பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்போ இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றது. வேலை வாய்ப்பும் உருவாகுது, வறுமையும் குறைக்கிறாங்க. ஊர்ல வீடு இல்லாதவங்க வசதி அவங்களுக்குலாம் வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இந்த எம்ஜி நரேகா 100 நாள் வேலை வாய்ப்புகள் ஆட்களுக்கு மூலியமா தான் அதை கொடுக்குறாங்க. ஸோ அது ரெண்டுமே அந்த ஸ்கீம்ல வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவஹர் நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் சொல்றாங்க சரிங்களா. தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் 2005. இதையும் இயர் அப்பப்போ கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு பதிலாக எப்படி வந்திருக்கு அப்படின்னா அம்ருத் அப்படின்ட்டு இந்த ஸ்கீம் இருக்குது. அம்ருத்லேயே அம்ருத் 1, அம்ருத் 2 அப்படின்ட்டு நிறைய இந்த ஸ்கீம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது என்ன சார்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அப்போ இதுவும் வீடு கட்டி தரக்கூடியதான், 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் சரிங்களா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அந்த ஆவாஸ் வந்தாலே அது வந்து வீடு கட்டி கொடுக்கறது. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்றது 2005 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேஷனல் ஹெல்த் மிஷன் சரிங்களா. தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கு 2005. என்ன சார்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே இது வந்துச்சு. இதுக்கு இதே மாதிரி அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு அப்படின்னா அர்பனுக்கும் வந்துச்சு, நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன்றது லேட்டரா வந்துச்சு. ரூரல் ஹெல்த் மிஷன் 2005. கண்டிப்பா இந்த இயரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் 2011 சரிங்களா. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்றது 2011 வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013 சரிங்களா. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இதுபடி தான் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து 50% கண்டிப்பா மானிய விலையில இருக்கக்கூடிய உணவும், கிராமத்தில் இருக்கவங்க வந்து 75% மானிய விலையில உணவு. இந்தியா முழுக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உலகம் முழுக்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால இந்தியா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ மானிய விலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, பருப்பு ₹1, ₹2, ₹3, ₹5 அப்படின்ட்டு கம்மி விலையில தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் இந்தியா முழுக்க. அப்ப இது யாரு சார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அந்தந்த மாநிலமே ஐடென்டிஃபை பண்ணும் யார் யாருக்கு தரணும்ட்டு. இது கீழே இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க சரிங்களா. அந்தியோதய அன்னை யோஜனா, ஒரு குடும்பத்துக்கு அந்தியோதய அன்னை அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு AAY அப்படின்னு அந்த அட்டை வச்சிருக்கவங்களுக்கு 35 கிலோ அரிசி பருப்பு இலவசம் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும். அது மானிய விலை, இது வந்து இலவசம், அது இதெல்லாம் நிறைய இது கீழே வந்திருக்கும். இந்த மாதிரி திட்டம்லாம் எதுக்கு சார் அப்படின்னா வறுமை ஒழிப்புக்கு சரிங்களா. வேலையின்மை, வறுமை ஒழிப்பு, அதெல்லாம் எல்லாமே நம்ம கம்பைண்டாக தான் சொல்ல முடியும். இது வந்து ஸ்கூல் புக்கில் நம்மளுடைய பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்க ஒரு சில ஸ்கீம்ஸ் சரிங்களா. அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் என்ன சார்னா எம்ஜி நரேகா தான் சரிங்களா. எம்ஜி நரேகா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்ஜி நரேகாவில் 2006, 2006 சரிங்களா. 2005 ஆக்ட் போட்டாங்க, 2006 இதையே கொண்டு வந்தாங்க சரிங்களா. 2006 கொண்டு வந்தாங்க. ஃபுல் ஃபிளெஷ்டா இந்தியா முழுக்க 2009 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2009 போதெல்லாம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இது வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது எங்க சார் அப்படின்னா 2006 வந்துச்சு. சட்டம் எப்போ சார் போட்டாங்க? 2005 போட்டாங்க சரிங்களா. சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ எப்படி சார் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா இந்த ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்கும். யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா மாநில அரசு தான் சரிங்களா. மாநில அரசு தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனால் ரெண்டு பேருமே பணத்தை ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. இது யார் சார்னா மெயினா பெண்கள் மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள், அப்புறம் எஸ்சி சரிங்களா, இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய இதனால வேலை வாய்ப்புகள். இதுல வந்து மெஷினரிஸ்லாம் இருக்குமானா சார் மெஷினரிஸே கிடையாது. ஸோ இது வந்து செமி ஸ்கில்டு இல்லை அன்ஸ்கில்டு தான் சரிங்களா. ரொம்ப பெருசா இந்த ஸ்கில் தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கில் அதெல்லாம் இல்லை. சும்மா பள்ளத்தை எடுக்கிறது, மண் அள்ளி இங்கே கொட்டுறது, ரோடு போடுறது, ஜல்லி கொட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான். ஸ்கில்டு இல்லாமல், மெஷின்ஸ் இல்லாமல் மனிதர்கள் வேலை செய்யக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளும் ஒரு வருஷத்துல 100 நாள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம். 100 days கேரண்டீட் ஜாப். ஒரு சில மாநிலத்தில் அது 150 days ஆக்கிட்டாங்க, இவ்வளவு அமௌண்ட்டுன்னு ஆக்கிட்டாங்க சரிங்களா. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், ஸ்ட்ரைட்டாக அவங்க
அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஸோ நீங்கள் போய் ஒருத்தரையும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பஞ்சாயத்து இல்லை லோக்கல் போர்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்களுக்கு வேலை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வேலை கொடுக்கல அப்படின்னா அந்த வேலை கொடுக்காம இருக்கிறதுக்கு சரி வேலையே இல்லை அப்படின்றதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்தாகணும். அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஸ்கீம்ஸ் கீழே இருக்குது. அதெல்லாம் பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இது உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கில்டு ஒர்க் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ஸ்கில்டு ஒர்க்கு, மிஷினரிஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பல விதமான இதில் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் எம்ஜி நரேகா திட்டம். ஸோ பவர்ட்டி அலிவேஷன் வறுமை ஒழிப்பில் இது ஒரு முக்கியமான ஸ்கீமாக இருக்குது. தமிழ்நாடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடுது இதில் சரிங்களா. அடுத்தது என்ன சார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய்மானவர் ஸ்கீம் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் தாய்மானவர் ஸ்கீம் எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் சார். ஸோ எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா February 19, 2024 அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. என்ன சார் இது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க யார் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அது இது அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த தாய்மானவர் ஸ்கீம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ February 19, 2024 கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுமை கோட்டு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க சரிங்களா. அவங்கள அடுத்த 2 வருஷத்துக்குள்ள ஸோ ஸ்கேல் எப்படி இருக்கலாம் 5 வருஷத்துக்குள்ள அடுத்த 8 வருஷத்துக்குள்ள ஐடென்டிஃபை 8, 2, 8, 5, 1 எல்லாம் கிடையாது சார். அடுத்த 2 வருஷத்துக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணும். எதுக்காக சார் இது வந்துச்சு அப்படின்னா நித்தி ஆயோக்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க எம்பிஐ அந்த பவர்ட்டி இந்த பவர்ட்டி அதெல்லாம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் 2.2% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு பாப்புலேஷன்ல அப்ராக்சிமேட்டா 2.2% பார்த்தா அது 5 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 5 லட்சம் பேர் யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை எல்லாரையும் நம்ம இந்த வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணும். அதுக்காக முதலமைச்சரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய்மானவர் ஸ்கீம் சரிங்களா. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. தமிழக சிட்டிசன் தமிழகத்துல இருக்கணும் அவங்க சரிங்களா. சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கணும். சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று கிடையாது சரிங்களா. சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அவங்க குடியிருக்கணும் அப்படின்றது. அது யாரா இருக்கலாம் சார்? ஆதவற்றவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. எல்டர்லி வயசானவங்களா இருக்கலாம் சரிங்களா. இல்லை சிங்கிள் பேரண்ட் ஒரே ஒரு பேரண்ட் ஒற்றை பெற்றோர்களா இருக்கலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. இல்ல அனாதையா இருக்கலாம் சரிங்களா. ஆதவற்ற குழந்தைகளா இருக்கலாம், இல்ல மென்டலி மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்றோம், அவங்கள வறுமையிலேருந்து மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு. இதுக்காக அரசு 27,000 கோடி ஒதுக்கியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. டோட்டல் 27,922 crores இதுக்காக ஒதுக்கியிருக்கு. யாரு சார் எந்த டிபார்ட்மெண்ட் சார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை தான் இதைய இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. மெயினா பாத்தீங்கன்னா வறுமையிலேருந்து ஈஸியா அவங்கள மேல கொண்டு வரதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாகும். February பட்ஜெட்ல சொன்னாங்க 2024 பட்ஜெட்ல இந்த திட்டத்தை சொன்னாங்க. அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீயே உனக்கு ராஜா திட்டம் அப்படின்றத ஒன்று சொல்றாங்க சார். யாரு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அப்போ அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராவோ ஏதோ இருந்தாரு. December 1, 2023 சரிங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரிங்களா யூத்துக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா இது யாருக்கு சார் எல்லாரும் வரலாம், பட் யூத்துக்கு தான் மெயினா. அவங்க என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அந்த தொழில இருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் அதுல இருக்கக்கூடிய திறன் அதை எல்லாத்தையும் டெவலப் பண்றாங்க. ஸோ எந்த துறை சார் செய்யுது அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தான் சொல்றாங்க என்ன சார் யூத்துக்கு வேலை வாய்ப்புகளையும் அவங்களுடைய திறனையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இது. ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கு, அது எந்த வித கைவினை தொழிலாகவும் இருக்கலாம், அது போயிடக்கூடாது, அதை டெவலப் பண்ணி கொண்டு போறணும் அப்படின்றதுக்கு. ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொழில் பண்றாங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் தொழில் கைவிட்டு போயிடக்கூடாது, யூத்ஸ் அதுக்குள்ள போகணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. எப்ப சார்? December 1, 2023 மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரிங்களா. அப்போ ஒரு துணை முதலமைச்சரா இல்லை. அடுத்தது என்ன சார் திட்டம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா திட்டம் அப்படின்றது நீங்கள் நலமா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப சார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா March 6, 2024. யாரு சார் ஆரம்பிச்சது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். எதுக்கு சார் அப்படின்னா, நம்ம நிறைய திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டா போய் சேருதா இல்ல சேரலையா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகளை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இதெல்லாம் நிறைய போகுது. ஆனா இதுல குவாலிட்டியா போதா, ஏதாவது எஃபிஷியன்சில குறைவா, திறன்ல ஏதாவது குறைவா, யாராவது ஏதாவது இங்க தப்பு பண்றாங்களா, இல்ல யார் ஒருத்தங்களுக்கு போய் சேரணும், அவங்களுக்கு போய் சேரலையா, இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அவங்க கிட்டே இருந்து நான் வந்து ஃபீட்பேக் வாங்கினாதான். அந்த ஃபீட்பேக் வாங்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் நீங்கள் நலமா திட்டம். மார்ச் 6, 2024 தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நம்மளுடைய முக்கியமான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் இது சரியா வரல, எனக்கு வந்து காலை உணவுல என்னுடைய பேரு சேர்த்துக்கல, அப்புறம் என்னங்க கலைஞர் மகளிர் உரிமை வந்து எனக்கு வந்து சேரல, அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, அதை பத்தி ஃபீட்பேக் கொடுக்கறது, அது கரெக்டா இருக்கா இல்லையான்றதுக்கெல்லாம் சரி செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா, நீங்கள் நலமா திட்டம். ஸோ அப்புறம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தோல்குடி திட்டம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, எங்க சார் ஆரம்பிச்சாங்க, இது யாருக்கு சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 2024, எல்லாமே போன வருஷம் தான். சரிங்களா, என்ன சார் அப்படின்னா நாமக்கல். ஸோ ட்ரைபல்ஸ்க்கு, சரிங்களா, பழங்குடி மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம், சரிங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து வீடா இருக்கலாம், எஜுகேஷன் படிப்பறிவுக்கு ஏதாவது குறைவா இருக்கலாம், பக்கத்துல ஸ்கூல் இல்லாம இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங், சரிங்களா, இதுக்காக ஒரு 1000 கோடி, சரிங்களா, ரோடு கட்டி கொடுக்குற, பழங்குடி இருக்கக்கூடிய இடத்துல அடிப்படை தேவை ரோடே இல்லை சார், லைட்டே இல்லை சார், வாட்டர் ஃபெசிலிட்டி, குடிக்க தண்ணியே இல்லை சார், சானிடேஷன் வாட்டர்ஸ் இல்லை சார், இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள வந்தது. அது என்ன சார், தோல்குடி. ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்க, எங்க ஆரம்பிச்சாங்க, யாரு சார் இதுடைய முக்கியமான பெனிஃபிஷியரி, என்ன டிபார்ட்மெண்ட் சார் பண்ணுது அப்படின்றது. ஸோ தமிழ்நாடுடைய பழங்குடியினர் டிபார்ட்மெண்ட் அப்படி அந்த துறை தான் செய்யுது. நாமக்கல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க மார்ச் 2024. பழங்குடி மக்களுக்கெல்லாம் அடிப்படை தேவைகள் எல்லாமே செஞ்சு தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இந்த தோல்குடி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் ஆகுது. சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ அடுத்தது என்னன்னா டான்சீட் ஸ்கீம் அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் இன்னோவேஷன் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் சீட் அப்படின்றது எப்போ சார் ஆரம்பிச்சது, டிசம்பர் 30, 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, டிசம்பர் 30, 2022 ஆரம்பிக்கப்பட்டது. என்ன சார்னா ஸ்டார்ட் அப். அப்போ என்ன சார் அர்த்தம், ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறைய தொழில்களை ஆரம்பிக்கணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும், நிறைய ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வரணும், ஸ்டார்ட் அப்ஸ் புது புது கம்பெனிஸ்கள்லாம் ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோர்கள்லாம் நிறைய வரணும். அப்போ அதை செய்யறதுக்காக என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒன்று. ஸ்டார்ட் அப் இந்தியான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு தமிழ்நாடுடையது. ஸோ இது யார் சார் பண்றாங்க, யார் இதையே அமல்படுத்த போறாங்க அப்படின்னா, டான்சீட் அப்படின்றவங்க தான் அமல்படுத்த போறாங்க. சரிங்களா, ஸோ புது புது இன்னோவேஷனை பண்ணி பேஸ்ட் ஆன் அதை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த டான்சீடுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது. சரிங்களா, இந்த ப்ரோக்ராமுடைய மொத்த ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு கொடுக்கப்பட்டாங்க. யாருக்கு சார், புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறீங்கன்னு சார், இந்த பிரச்சனை இங்க இருக்கு சார், இந்த பிரச்சனைக்கு, அது சின்ன சின்ன பிரச்சனைலேருந்து பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அது புதுசா ஒன்றுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த டான்சீட்லேருந்து ட்ரைனிங்கு, இந்த டான்சீட்லேருந்து மார்க்கெட்டுக்கு ஃபண்டு எல்லாமே அலோகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த டான்சீட் அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம். சரிங்களா, டான்சீட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு சார், வெளியில யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்களா அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி, அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கணும். ஸோ கர்நாடகா, ஆந்திராவில் இருக்கிறவங்களாம் இதை பண்ண முடியாது. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே சார் இருக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிராமப்புறம், ஊரக வளர்ச்சிக்காக, இல்லை பெண்கள், இந்த மாதிரி முக்கியமான துறையில் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை வந்து இந்த ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. சார் யார் சார் பண்ணுறது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ அந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை, ட்ரேடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் தொழில்களை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு துறை இருக்குது. அந்த துறை தான் இதையே பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே சார் இருக்கணும், தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். எவ்வளோ லட்சம் வரைக்கும் தராங்க சார் அப்படின்னா 15 லட்சம் வரைக்கும் தராங்க. எல்லாருக்குமே இல்லை சார். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஊரகம் இல்லை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கோ, இல்லை பெண்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியதுன்னா அவங்களுக்கு 15 லட்சம். பாக்கி செக்டார் யாரா ஒருத்தங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு
10 லட்சம் வரைக்கும் தான். ஸோ புதுசாக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு ஃபண்டு வேணும், அது நீங்கள் சூப்பரான ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்க, போய் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் ஃபண்டு தராங்க. அதே 15 லட்சம் எப்போ சார் அப்படின்னா கிராமப்புறத்துக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டோ இல்லை பெண்களுக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் தராங்க. தமிழ்நாட்டில் உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும், வேற ஊருக்காரெல்லாம் வேற ஒரு இடத்துல ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கிறவங்களுக்குலாம் கிடையாது. இதோடைய ஸ்டார்ட் அப் வந்து தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்றத சொல்றாங்க. எப்போ சார் ஆரம்பிச்சப்பட்டது? February 1, 2023 வேலூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் எங்கே அப்படின்னா வேலூரில். சரிங்களா? இதுடைய முக்கியமானது என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு உடைய ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, இல்லை எங்கேயோ ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு திட்டம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போய் சேருதா இல்லையா. ஸோ இது கவர்மெண்ட்டுடைய நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போய் சேருதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்குன்னே ஒரு நிறைய விதமான இது கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ இதுவும் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறது அப்படின்றது தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில். சரிங்களா? ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் January 31, 2023 தமிழ்நாடு கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ ஒரு ஊரா போய் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறது அப்படின்றத இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஸோ என்னன்னா இது எல்லாமே கிரீவன்ஸ்க்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட்டுடைய எல்லா ஸ்கீம்ஸும் கரெக்டாக போதா, அந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எப்படி நம்ம சரி செய்யறது, அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, யாராவது ஒருத்தங்களுக்கு சேர வேண்டிய ஸ்கீம் கிடைக்காம போயிடுச்சா, அதையெல்லாம் பார்க்கறதுக்காக பலவிதமான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மக்களுடன் முதல்வர், அதுவும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா அஃபீஷியல்ஸ் போவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போவாங்க, அவங்க போய் ஊரா போயிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத மனு வாங்கிட்டு வந்து அதை சரி செய்யறது எப்படி, என்ன ஏது, இத்தனை நாளுக்குள்ள சரி செய்யணும், அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி முதலமைச்சரே போய் ஒரு ஊரா போய் அவரு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்யறாரு அப்படின்றதுதான் இந்த மக்களுடன் முதல்வர். எப்ப சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா December 18, 2023. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சரி செய்யறது, கிரீவன்ஸ் அட்ரஸல் அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ். அதுலயே நம்ம 3 நாள் பார்த்திருப்போம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா வளர் அப்படின்றது. இது வந்து என்னன்னா பவர்ட்டி அலிவேஷன். அப்போ வறுமையை குறைக்கிறதுக்கு, அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சாதான் நமக்கு அந்த வறுமையை அட்ரஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு போய் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்கீம் அவங்களுக்கு போய் சேரல அப்படின்னா அதை சரி செய்யணும். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுல ஒரு ஸ்கீம் தான் இது வந்து இந்த வளர் அப்படின்ற ஒரு ஸ்கீம். வளர்ல வந்து 1, 2, 3 இப்போ 4.0 அப்படின்ட்டு வந்துருச்சு. எப்ப சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? June 15, 2022. சார் எந்த துறை சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ். சரிங்களா? தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் அப்படின்ற ஒரு துறை தான். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் சேர்ந்து இந்த வளர் 4.0 அப்படின்றத கொண்டு வராங்க. எதுக்கு சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2024 நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடுடைய மொத்த எக்கானமி வந்து 1 trillion அடையணும் அப்படின்றது. அந்த 1 trillion அடையறதுக்கு இது ஒரு ஸ்கீமா இருக்குது. என்ன சார் அப்படின்னா MSME இருக்கு பாத்தீங்களா, சிறு குறு தொழில்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அந்த துறையை எப்படி டெவலப் பண்றது, ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான் இந்த வளர் 4.0 அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்க, கனவு இல்லம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ கனவு இல்லம் எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா February 19, 2024, அதாவது பட்ஜெட்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் சார் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் அப்படின்ற ஒரு துறை, அந்த துறையிலேருந்து தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 2030க்குள்ள தமிழ்நாடு ஸ்லம் ஃப்ரீ, ஸோ குடிசை இல்லாத தமிழ்நாடா கொண்டு வராங்க. இதுல நீங்க என்னன்னா இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2030க்குள்ள, ஸோ 2030க்குள்ள தமிழ்நாடுல வந்து
குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கனவு இல்லம். பிப்ரவரி ரூரல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து 2030க்குள்ள யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு வீடு கட்டி தரப்போகுது. சரிங்களா? எஸ்பெஷலி எங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல தான், ரூரல் ஏரியாஸ்ல தான் இந்த வீடு கட்டி தரப்போறாங்க அப்படின்றது இந்த ஸ்கீம்ல. சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சார் அப்படின்னா 8 லட்சம் வீடு கட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ 1 லட்சம் ஹவுஸை கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 1 லேக் ஹவுஸ். ஒரு வீட்டுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 3 லட்சம் ரூபாய். ஒரு வீட்டுடைய மதிப்பு 3.5 லேக். ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. முதல்ல 1985ல இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் அப்புறமா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு மாத்துறாங்க. அதுல ஒன்னு வந்து கிராமப்புறத்துக்கு, இன்னொன்னு வந்து அர்பன் நகரப்புறத்துக்காக கட்டித்தரேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா கனவு இல்லம் 8 லட்சம் வீடு கட்டி தரப்போறாங்க 2030க்குள்ள. சரிங்களா? ஒரு வீட்டுடைய மதிப்பு 3 லட்சம். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்லி ஃபார் வில்லேஜஸ், ரூரல்ஸ் அண்ட் வில்லேஜஸ் ஏரியாவுக்கு தான் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம். ஸோ இதுவும் வந்து வறுமை ஒழிப்பு தான். ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தராங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா முதல்வரின் முகவரி அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரிங்களா? சீஃப் மினிஸ்டர்ஸ் முகவரி ஸ்கீம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது சீஃப் மினிஸ்டருடைய ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி, ஒரு டெஸ்க் மாதிரி, சிஎம் டெஸ்க் மாதிரி. இல்லை அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வரா மாதிரி தான், அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொன்று இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல எப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேபி கலெக்டரா இருக்கலாம், இல்ல சப் கலெக்டர், டிப்டி கலெக்டரா இருக்கலாம், இல்ல தாசில்தாரா இருக்கலாம். அவங்க ஒரு ஊரா போய் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாங்கிட்டு வந்து அதை சரி செய்யறாங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம வேற ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த முதல்வரின் முகவரி. இது நேரடியா யார் கீழே வருது அப்படின்னா சீஃப் மினிஸ்டரே இது வந்து சரியா போகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பாக்குறாரு. சோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். இது வந்து ஒரு சைடு மட்டும் இல்ல, 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனுவை கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது இல்ல, ஒண்ணு முடிச்ச உடனே அவங்க அதை வந்து திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணி இதுக்கு இந்த தீர்வு எடுத்திருக்கோம், இதுக்கு இந்த சொல்யூஷன் எடுத்திருக்கோன்றது அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணணும். சோ இது 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்தது என்ன சார் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு வறுமையிலே உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, உங்களுக்கு வேற ஏதோ ஒன்று பெனிஃபிட் கிடைக்கணும், அது கிடைக்கல, ஏன் கிடைக்கல, எப்படி வேணாலும். ஸோ இதெல்லாம் வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கு, மக்களுக்கு தேவையான கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு, அதுக்கு தான் இதெல்லாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர் பண்டிதர் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றத சொல்றாங்க. என்ன சார்? வீட்டு வசதி. ஸோ வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. யாருக்கு சார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கு. எப்ப சார் ஆரம்பிச்சிருக்காங்க? செப்டம்பர் 2, 2023ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. சரிங்களா? அவங்களுக்கு எஜுகேஷனுக்கோ எதுக்கோ வீடு கட்டி கொடுக்கறக்கோ நிறைய விஷயத்துக்கு பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்க சார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? வெறும் கிராமத்துக்கு மட்டுமா அப்படின்னா இது கிராமம் மற்றும் நகரம், சோ ரூரல் அண்ட் அர்பன் 2 ஏரியாவுக்குமே இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும். சரிங்களா? 5 வருஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஆதி திராவிடருக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 வருஷம்ல பண்ணிக்கணும், 5 வருஷத்துக்குள்ள பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமா ஒரு 1000 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 230 கோடி, அதாவது 2024ல 230 crores இதுக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில சமயத்துல இந்த எவ்வளவு நிதி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. சரிங்களா? சோ இது யாருக்கு சார் அப்படின்னா ஜெனரலா SC/ST மக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக. சரிங்களா? பட்டியலினத்துல இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கும், இவங்க 2 பேருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். எப்ப சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா May 30, 2023 போது ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் அப்படின்னா அவங்க நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கணும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு, ட்ரைனிங், டெக்னாலஜிஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை. ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இதுல ஒரு சில இடத்துல வந்து OBC பீப்புளும் பேக்வர்ட் கம்யூனிட்டியும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா SC and ST பீப்புளுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. எதுனா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா
எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் சரிங்களா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அந்த துறை சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட் தான் இது ஆரம்பிச்சிருக்கு மே 30, 2023. யாருக்கு என்ன அப்படின்னா பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிதி உதவி செய்ய போறாங்க சரிங்களா. இதுக்கு என்ன சார் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் கல்வி தகுதியே கிடையாது இருக்கு சரிங்களா. எந்தவித எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. என்னன்னா நீங்க 55 வயசுக்குள்ள இருக்கணும். 18ல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கீங்க, நீங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு சில ஃபண்டு தராங்க. இதுல என்ன சார் எஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50,000 ரூபாய் இருக்கீங்க, 100 ரூபாய் கடனா வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுல கேபிட்டல் சப்சிடி எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 35. சோ நீங்க திருப்பி தர வேண்டியது என்ன அப்படின்னா 65 ரூபாய் தான் தரணும். 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா 65 ரூபாய் தான் தரணும். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்வென்ஷன் பண்றாங்க. எவ்வளவு சார் அப்படின்னா 6% அப்படின்றத சொல்றாங்க. 1.5 கோடி வரைக்கும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸா தராங்க. ஸோ அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா 1.5 கோடி வரைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு லோனா தராங்க. யாரு சார் இதையே தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா அந்த கலெக்டர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா. இதை ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி கலெக்டர் தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறமா சிஎம் ஸ்டாலின் வந்து அது நிறைய இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. என்ன ஸ்கீம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம். ஸோ என்ன சார் இது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க, புது ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கி தராங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. மெயினா பாத்தீங்க அப்படின்னா SC/ST மக்களுக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வயசு இருக்கு, எவ்வளவு கேபிட்டல் சப்சிடி, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், யார் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கலெக்டர்ஸ் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன சார் அப்படின்னா ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு சார். ஸோ ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு லைவ் டிவி டெலிகாஸ்ட் ஷோ மாதிரி. ஸோ யார் யாருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எப்படி அதை சரி செய்யணும், இதில் என்ன நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிவி ப்ரோக்ராம் இது. அதை வந்து நவம்பர் 24, 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நவம்பர் 24, 2023 போது இதை ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் தமிழா ஒரு ரியாலிட்டி ஷோ சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் உடைய முக்கியமான கோல் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், ஆண்டர்பிரினர்ஸா இருக்கணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னா இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றது தமிழ்நாடு அச்சீவ் பண்ணும் அப்படின்றத பார்த்துச்சுல. அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இது ஒரு டிவி ஷோ தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய சின்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா. முன்னேற்றம் அண்ட் ஐடி நண்பன் இது பழைய ஸ்கீம் சரிங்களா. முன்னேற்றம் ஐடி நண்பன் இதெல்லாம் போர்ட்டல்ஸ் சரிங்களா. போர்ட்டல்ஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க அப்படின்றது. இது வந்து யாரு அப்படின்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ் அது கீழே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. ஸோ நம்ம MG நரேகா முதல்ல பார்த்தோம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அது வந்து கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் வரும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நகரத்திலயும் வந்து நிறைய பேர் வந்து வறுமை கீழே இருக்கிறாங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய முதலமைச்சர் வந்த உடனே என்ன போட்டார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம். ஸோ நகரத்துல இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கணும். அப்ப அந்த ஸ்கீம் கீழே வந்து தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது. ஸோ நகரத்துல இருக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் உருவாகும். MG நரேகால என்ன இருக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமும் இருக்க போகுது. ஸோ பெரிய ஸ்கில்டு ஒர்க் எல்லாம் இல்லை கொடுக்க போறதுல, செமி ஸ்கில்டு, ஸோ நிறைய மிஷினரிஸ்லாம் இல்லாதவருக்கு நகரத்துல என்னெல்லாம் இருக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா CM அரை ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா லோன்ஸ் தராங்க. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன்ஸ் தராங்க. சப்சிடிஸ் பாத்தீங்கன்னா 35% சப்சிடிஸ் வருது. இது ஒரு CM அரை ஸ்கீம் அப்படின்றது. இதேதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன்ஸ் தரக்கூடிய ஒரு சில ஸ்கீம்ஸ். இதுதான் வந்து நீங்க வந்து நம்ம வந்து இப்போ வந்து பவர்ட்டி அலிவேஷன் அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை சரி செய்யறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸ் தான். இதை தாண்டி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ரீசன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கீம்ஸ்ல டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஸ்கீம்ஸை பத்தி டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நான் ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம்.